பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் ஆவிக்குரிய நிலையிலே குஷ்டம். ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற குஷ்டம் என்ன? ஏன்னா எழுத்தின்படி சரீரத்தில் இருக்க குஷ்டம் கண்ணுக்கு தெரியும். ஆனால் ஆவிக்குள்ள குஷ்டம் என்ன தெரியுமா? நாகமான போல தான். உங்கள் திருப்புங்க வேதத்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனத்தை அப்படி எல்லாம் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? மனப்பட்டே ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவனே ஆத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதனும் பட்டயத்து ஆவிதனும் பட்டயத்து எடுத்து போராடி வெற்றி பெற, எடுத்து போராடி வெற்றி பெற பெரிய வானவனே எல்லாவற்றிலும் வாழ்த்து சுகமாய் மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கில் வழி போண்டு மகனே. ஓட்ட பந்தயம் ஓடுகிறாய், நெருங்குபடி போண்டு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் உதறி தள்ளிவிட்டு போண்டு மகனே, உதறி தள்ளிவிட்டு போண்டு மகனே. பெரிய மாணவனே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் மகனே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டுமா? இப்ப வாசிங்க பார்க்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும். நல்ல கவனிங்க, பார்க்கிறதுக்கு பெரிய மனுஷன், ஆனா உள்ள இருக்கிறது என்னது? குஷ்டரோகம். இதுதான் நம்ம நிலைமையும். வெளியே பார்ப்பதற்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. ஆமா, உள்ளுக்க போனா தான் என்னது? எலும்பு, புடை நாற்றம். உள்ள போனா தானே தெரியும்.
அநேக நேரங்கள் வெளியே பார்க்கும்போது மேலே எல்லாம் எப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் கல்லறைக்குள்ளே போனால் அதான மாத்தாள் மரியாதை சொன்னாங்க, 4 நாள் ஆச்சே. ஏன்னா அந்த கல்லறையை திறந்தா தான் அந்த வாசனை தெரியும். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. நம்ம அநேக நேரங்களில் எல்லாம் அப்படி தான் வாழ்கிறோம். காலத்திற்கு காத்திருக்காதே, காரிருளை தஞ்சம் கொள்ளாதே. காலத்திற்கு காத்திருக்காதே, காரிருளை தஞ்சம் கொள்ளாதே. நியாய தீர்ப்பு நாளும் வருமே மகமே, அப்போது நீ என்ன செய்குவா. நியாய தீர்ப்பு நாளும் வருமே மனமே, அப்போது நீ என்ன செய்குவா. காலத்திற்கு அம்மா, காலத்திற்கு அக்கா, காலத்திற்கு காத்திருக்காதே, தஞ்சம் கொள்ளாதே. காலத்திற்கு காத்திருக்காதே, இருளை தஞ்சம் கொள்ளாதே. கல்லறையை போல வாழாதே, கண்வலையை தஞ்சம் கொள்ளாயே. கல்லறையை போல வாழாதே, கண்வலையை தஞ்சம் கொள்ளாயே. கள்ள கிறிஸ்தவனாய் மாறாதே, கர்த்தரின் அக்கினியில் வீழ்ந்து மாறாதே. கள்ள கிறிஸ்தவனாய் மாறாதே, கர்த்தரின் அக்கினியில் வீழ்ந்து மாயாதே. காலத்திற்கு ரொம்ப காலத்திற்கு ரொம்ப காலத்திற்கு காத்திருக்காதே. கல்லறையை போல வாழாதே, கண்மலையை தஞ்சம் கொள்வாயே. கல்லறையை போல வாழ்ந்துடக்கூடாது. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ஜோரா இருக்கும். ஆனால் கொஞ்சம் திறந்து பார்த்தா புடை நாற்றம். இங்கே பார்க்கிறோம், நாகமான், சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்துல பெரிய மனுஷன் எண்ணிக்கை உள்ளவனாய் இருந்தான். அவனை கொண்டுதான் கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியா இருந்த அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். ஆமா, இது சரீரத்தின்படி தேவன் தந்து அதுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. அவரே குணமாக்கிட்டார். அங்கேருந்து ஒரு வழியை திறந்து கொடுத்து போய் யோர்தானில் முங்க வச்சு என்ன செஞ்சிட்டாரு? சுகப்படுத்திட்டார். அவன் கடைசியில் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நிற்கிறதுக்கு என்ன ஆகிட்டான்? தகுதி உள்ளவன் ஆகிட்டான். நாம் எங்கே போய் நின்றக்கூடாது? வெளியே நின்றக்கூடாது. யாரை போல? நல்ல ராஜா, ஓசியா ராஜா. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. 2 நாளாக அவன் பலப்பட்ட போது, அதுதான் பிரச்சனை. என்னைக்கு நமக்கு பலப்படுறோமோ அன்னைக்கு பலப்படுறதுனா என்ன அர்த்தம்? தன்னை சுற்றி இருந்த எல்லா சத்துருக்களும் அவனுக்கு போயாச்சு, அமைதி வந்துருச்சு. அந்த இளைப்பாற பண்ணும்போது தான் புத்தி மனுஷனுக்கு விலகிடுது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அங்கங்கே அலைஞ்சு வேலை செய்யணும் மேலே ஓடுவோம். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா உட்கார்ந்துருப்போம். அந்த இளைப்பாற பண்ணும்போது தான் புத்தி கெட்டு போகுது. அவன் பலப்பட்ட போது
தனக்கு தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். நாம பாடுறோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் நீ பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பில் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்தது தேடு, முதலாய் தேவனுக்கு உகந்தது தேடு. இது எல்லாமே அவர் உனக்கு சேர்த்து தந்திடுவார், எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பில் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார், வருவாயா, இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பில் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார், இயேசு தருகிறார், தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார், அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஓசியா ராஜா 4ஆம் வசனத்தை பாருங்க, 2 நாளாகவும் 26:4. அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாய் இருந்தான். ஏன்னா 16 வயசுல அரியணை ஏறலவன், 52 வருஷம் என்ன செய்தான்? அரசாண்டான். ஆனா இப்படி அரசாண்டவனுக்கு பலப்பட்ட போது வந்த புத்தி என்ன தெரியுமா? அவன் செஞ்ச தப்புனால என்ன நினைச்சான்? ஆலயத்துக்குள்ளேயே 19ஆம் வசனத்தை பாருங்க, 2 நாளாகவும் 26:19. அப்பொழுது ஒசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கிற நல்ல அடையாளம் சொல்றாங்க. ஆசாரியரோட கோபமா இருக்கும் போது, தூப கலசத்தை பிடிச்சிருக்கும் போது, கர்த்தருடைய சந்நிதியில நிற்கும் போது அவன் நெத்தியில் என்ன பண்ணுச்சு? அவனுடைய நெற்றியிலே குஷ்ட ரோகம் தோன்றிற்று. அவ்வளவுதான், ஆலயத்துக்குள்ள இருக்க முடியல. இன்னைக்கு சொல்லல, சில நேரத்தில் நம்முடைய சரீரத்தில் அல்ல எண்ணத்தில் இருக்க குஷ்டத்தினால அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியாது. அதனால தான் சொன்னார், எப்போ இத்தனை அருமையாக உண்டு பண்ணி வச்சிருக்கிற ராஜ்யத்தில் நான் பாடுறோம்ல, ஆனந்தம்மா இன்பக்கானா
ஏகிடுவே பிதாவில் முகம் தரிசிப்பே ஆனந்தமா இல்வகானா ஏகிடுவே பிதாவில் முகம் தரிசிப்பே நாளுக்கு நாள் வாஞ்சை நிறைவேறும் என்பதை எண்ணி நான் காத்திருந்தேன். நாளுக்கு நாள் வாஞ்சை நிறைவேறும் என்பதை எண்ணி நான் காத்திருந்தேன். ஆனந்தமா இல்வக்கானா தேகிடுவே தூய பிதாவில் முகம் தரிசிப்பே. எனக்கு அன்பாளே, இவ்வளவு நல்லா போனவனுக்கு இடம் கிடைக்கல. மோசைக்கு மட்டும் இல்லை, இந்த ஒசியா ராஜாக்கு என்னாச்சு தெரியுமா? கடைசியில் தனி வீட்டில் அந்த ராஜ்யத்துக்கு கூட வர முடியாது. ஆலயத்தை விட்டு வெளியே போனால் பரவாயில்ல, ஜனங்களும் கூட வர முடியாது. தீட்டுப்பட்டு போய் சாகிற வரைக்கும் எங்க இருந்தான்? தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். எனக்கு அன்பான ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம மீறவே கூடாது. அதனால தான் வச்சுருக்கேன், இப்போ உனக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிறத ஏசாயா 64 நாளில் வந்தவனே வாசிச்சா, தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் கண் காணவும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, அதை செவியால அறிந்ததும் கிடையாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சொல்லும் போதே நமக்கு அவ்வளவு இருக்கு. அங்க பொத்தள வீதி, நம்ம வரோம், பொத்தள வீதி அது பொற்பல வீதி, பழுகி கற்களும் அங்கே பழிச்சிடுதே. பொற்பல வீதி அது பொத்தள வீதி, பழுகி கற்களும் அங்கே பழிச்சிடுதே. பொன் சிங்காசனம் பேசிலுக்குதே, பொன் சிங்காசனம் பேசிலுக்குதே. படிக பச்சை மரகதமும் பாடி புகழுதே, படிக பச்சை மரகதமும் பாடி புகழுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே, ஆடி பாடி. அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு தீட்டு பற்றக்கூடாது. தீட்டுள்ளவர்கள் நம்ம ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த நாகமான் யாரு? பெரிய படைத்தலைவன். ஆனா அவனுக்கு உண்மையிலே குஷ்டரோகம் இருந்துச்சு. கர்த்தர் அவன் சுகப்படுத்திட்டான். அவன் சொல்றான், ரிம்மோன் கோயிலில் நிற்கும் போது மட்டும்தான் என்னை மன்னிக்கணும், மீதி நிச்சயமா என்ன செய்வேன், கர்த்தரோட போக மாட்டேனா. ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னவங்க எத்தனை பேர் கைகளை ஆட்டி பரிசுத்தத்துக்கு போக முடியும்? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. அநேக நேரங்களில் அதுதான் நமக்கு விளங்குறது இல்லை. அதனால தான் இங்கே எழுதி வச்சிருக்கார், எதுக்குள்ள பிரவேசிப்பது இல்லையா, நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காத வரிசையில் மோதா யாரு? தீட்டுள்ளவர்கள், அருவருப்புள்ளவர்கள். அடுத்தாப்புல அதை குறித்து சொல்லணும்னா உங்களுக்கு இன்னும் நேரம் பத்தாது, தீட்டுக்கே எவ்வளோ நேரம் இல்லை. ஏன்னா தீட்டுள்ளவர்கள் முதல்ல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நாகமானுக்கு தீட்டு இல்லை, அவனுக்கு சரீரத்தில் அந்த வியாதி, அதை ஆண்டவர் குணமாக்கிட்டார். ஆனால் இவனுக்கு வந்த குஷ்டம் என்னது? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ததுனால அறியாதவன் இல்லை, அறிஞ்சவன். ஒரு காலத்தில் தேவனால் பலப்பட்ட போது எல்லாத்தையும் மறந்து ஆசாரியர்கள் சொல்றாங்க, ராஜாவே இந்த காரியம் உமக்கு என்ன செய்யாது, மேன்மையாக லபிக்காதுன்னா. ஆனால் இவனுக்கு கோபம் வந்துச்சு. ஐயா, அவனவன் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும், செய்யணும். ராஜாவுக்குன்னு சில வேலை இருக்குது, தீர்க்கதரிசிக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அபிஷேகம் பெற்றவனுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. ஆரோனின் குடும்பத்தார் ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை மற்ற வேலை செய்யக்கூடாது. நீதிமொழிகளில் ஒரு அவசரம் உண்டு, எனக்கு அது ஞாபகம் இல்லை. தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாய் காதை பிடித்து இழுகிறதுக்கு ஒப்பா இருக்குன்னு. வழியில் போகிறவன் தனக்கடாத வழக்கில் தலையிடவே கூடாது. அப்படி தலையிட்டா
சும்மா இருக்கிற நாயை காதை எழுத்து விட்டா என்ன ஆகும்? கடிச்சு அதுதான் அதே மாதிரி தான் இன்னைக்கு அநேக நேரங்கள் அதுதான் நமக்கு தெரியறதில்ல. நல்லா இருந்தான், திடீர்னு புத்தி என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. திடீர்னு மாறிடுச்சு. ஏன் நான் முடியக்கூடாதா? 70 ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் சொல்கிறாங்க, கேட்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜாவா இல்லாட்டா பரவாயில்ல, எங்கே போய் நிற்க வேண்டி வச்சு? தனித்து பாளையத்துக்கு வர முடியாது, ராஜா அரண்மனைக்கு வர முடியாது, மக்களோடய அவர் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஏன்னா தனி வீட்டில் இருந்துட்டு ஐயோ தீட்டு ஐயோ தீட்டு ஐயோ தீட்டுன்னு அலறணும். எனக்கு கண்பானவர்களே, வேதத்தில் அநேகம் பேரை நம்ம காண்பிச்சுட்டே போகலாம். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2 நாளாகமத்தில் 36ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பி அங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமத்தில் 36ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவாகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். சரி, யோவாகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாய் இருந்து 3 மாதம் எருசலேமில் 3 மாதம் எருசலேமில் அரசாண்டான். இவனுக்கு இருந்தது எவ்வளவுதான்? 3 மாதம். அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 தாலந்து வெள்ளியும் 1 தாலந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு பண்ண அவரால் முடியும். எனக்கு கண்பார்களை அநேக நேரங்களில் நமக்கு விளங்குறது இல்லை. நமக்குள்ள நான் என்கிற எண்ணம் வந்துடவே கூடாது. என்னட்ட ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாமே நீர் தான், எல்லாமே இயேசு இல்லையா? எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறீ. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், ரத்தத்தால கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமி சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. அவர் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறவர். என்பக்கானான் ஏக நம்மால் கூட முடியாது. இஸ்ரவேல் மக்களில் ஐயா மோசே போகிற வழியில் வந்துட்டான். யார் தான் கானானுக்குள்ளே கால் வச்சவன்? யோசுவாவும் காலேபுமா. இந்த 2 பேரை தவிர ஒருத்தரும் வைக்க முடியல. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஆவிக்குரிய நிலையில் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு ஓசியாவை போல மேட்டிமை கொண்டதுனால ஆலயத்திலேருந்து தள்ளி வெளியே வந்து அது பக்கத்தில் கூட போக முடியாமல் தூரத்திலேருந்து அணைத்து கொள்ளுகிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா தேவன் உண்டு பண்ணி இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருசுங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம போக முடியாதபடிக்கு நம்மை தடுக்கிற சில எண்ணங்கள் இருக்கிறது.
அந்த குஷ்டங்கள் ஆவிக்குரிய குஷ்டங்கள். அதான் நம்மை தீட்டுப்படுத்துது. பாளையத்துக்கு வெளியே உட்காந்துருக்கோம், நடக்கிறது தெரியுது, பார்க்குறோம், கேட்குறோம், ஆனால் ஐயோ தீட்டு, ஐயோ தீட்டு. இன்னைக்கு சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அந்த பரமராஜ்யத்துக்குள்ள என்னையும் கொண்டு சேர்ப்பதுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? இது எப்போதும் தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் சபையும் 2 கண் பார்வை இல்லாதவங்க சபை. இந்த பார்வையில்லாத மக்களை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை இருக்காது. இவங்களை வரும்போது கூட நான் கூட்டிகிட்டு வந்து திருப்பி கொண்டு தான் விடுவோம் வேனில். நல்லா சாப்பிட வச்சு சில நேரத்தில் மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்பும். ஏன் தெரியுமா? 2 பேரும் கண்டு தெரியாமல் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் வாழணும், வாழ வைக்கிற தெய்வம். எனக்கு அன்பால் எங்கள் சபையில் எத்தனையோ கட்டுமான பணி இன்னைக்கு வரைக்கும் தடைப்பட்டிருக்கு. திருநெல்வேலியில் கூட பாருங்கள், வயதான ஆண்களுக்கு வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற இடத்துல இன்னொரு அரை கட்ட முடியலை. மதுரையில் இருக்க ஞானஸ்தான தொட்டி தண்ணி தொட்டியாகவும் பயன்படுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அது இப்போ டைல்ஸ் எல்லாம் போய் வச்சா 1/2 மணி நேரம் கூட தண்ணி நிற்க மாட்டேங்குது. அதை இப்போ சரிப்படுத்த நாங்கள் அன்றைக்கி கணக்கு பார்த்தா 80,000 ரூபா. நாங்கள் மேலே இருக்காங்களே பெண்களுக்கு தங்க வைக்கிற இடத்துக்கு ஓடு இல்லாமல் சென்ட்ரிங் போட்டால் ரொம்ப நாளைக்கு இருக்குமே அப்படின்னு கேட்டால் அவங்க 6 லட்ச ரூபா வரைக்கும் வந்துருமே. நாங்கள் ஆண்டவர் தான் அதெல்லாம் சந்திக்கணும். நீங்களும் உங்கள் ஜெபத்தில் வைங்க, கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர்? இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், அதில் நீங்கள் பார்க்கலாம், என்னிடத்தில் கேட்கலாம். ஒருவேளை ஐயா எனக்கு கணக்கு ஒப்பிக்கிறதற்கு வழி உண்டானா அதுக்கும் வழி உண்டு, என்னிடத்தில் கேட்டால் உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலைல 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஐயா உம்முடைய பரம ராஜ்யத்திற்குள்ளே வருவதற்கு எங்களிடத்தில் என்ன குறை உண்டோ அந்த குறையை மாற்றுங்கப்பா. நாங்கள் அந்த உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குறித்தாம் ஓலை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு அந்த மகிமை செலுத்துகிற அந்த பாக்கியத்தை எனக்கும் எங்களுக்கு தாரும். ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், வயது முதிர்ந்தோருக்காக ஜெபிக்கிறேன். படுக்கையில் படுத்துக்கொண்டு சரீரத்தில் பலவீனத்தினாலே, வேதனையினாலே, மனம் சஞ்சலத்தினாலே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.